சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உன் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளின் ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். It's from the book of Exodus, chapter 24 and verse 7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்பணிந்து நடப்போம் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த ஆங்கில வார்த்தை பைபிள் என்பதற்கு பிரியமான வேதாகமம் அப்படின்னு நம்ம தமிழில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் பைபிள் கிட்ட நெருக்கமாக நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். இந்த ஏற்பாடு என்கின்றதான இந்த வார்த்தையினுடைய பொருள்தான் உடன்படிக்கை. ஆண்டவர் இங்கே மோசேயினிடத்தில் அவருடைய வார்த்தையை பிரியமானவர்களே இரத்தத்தை தெளித்து அந்த புஸ்தகத்தின் மேல் அந்த கற்பனைகள் மேல் இரத்தத்தை தெளித்து தான் வார்த்தையை கொடுப்பா. அப்போ வசனத்திற்குள்ளே வசனத்துக்கே சுத்திகரிக்கிற தன்மை இருக்கு. ஆனால் அதே வசனம் தேவனுடைய இரத்தத்தினாலே பிரியமானவர்களே அதை நனைத்து ஜனங்க காதுக்கு நேராய் போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இங்கே பார்க்கிறோம், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நமக்கு வெறும் வார்த்தை யாரோ ஒரு மனுஷன் எழுதிட்டாங்க, மோசே எழுதிட்டார், அவர் எழுதினார் அப்படின்னு நினைக்கிறவங்க வேதத்தை படிக்கிறது கூட கிடையாது. ஆனால் தேவன் அந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தையை கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய வேண்டும். ஏன்னா இது சாதாரண வார்த்தை அல்ல, இது தேவனுடைய மாறாத பிரமாணம், இது தேவனுடைய சட்டம், சர்வத்தையும் ஆளுகிற தேவனுடைய சுவாசம், ஜீவனுள்ள தேவனுடைய பிரமாணம். இவைகளை குறித்த அறிவு, இவைகளுக்கான பயம் நமக்கு இடத்துல வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மிகவும் ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஏன்னா உடன்படிக்கை என்னன்னா, உன்னை நான் கைவிட மாட்டேன், என் வார்த்தை உன்னை கைவிடாது. தொடர்ந்து உடன்படிக்கையின் வார்த்தையை கைக்கொள்வோம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை அனுதினமும் வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய இருதயத்தில் உமது ஜனங்கள் எப்படி உம்முடைய வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை உணர்த்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியாகிய அவரை சத்திய ஆவி என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது போல என் இயேசு சொன்ன வார்த்தை அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி இந்த உடன்படிக்கையை விளங்கிக் கொள்வதற்கு ஆவியானவரை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். ஆசீர்வதியும். கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்.
எல்லா மகிமையும் கர்த்தர் நீர் எடுத்துக்கொள்ளும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைதானே நம்பி உள்ளே, உம்மைதானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. God bless you, church. Keep his covenant. உடன்படிக்கை கை கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.